தினம் ஒரு கவிதை. பீடி சுற்றும் இயந்திரங்கள். கவிஞர் விக்ரமாதித்தன். பீடி சுற்றும் இயந்திரங்கள் எங்கள் பக்கம் அதிகம். விடிந்ததும் அவை ஓட ஆரம்பிக்கும். இரவு வரை இயந்திரங்கள் இடைவிடாது சுற்றி கொண்டிருக்கும். நடுநடுவே எழுந்து போய் நல்ல தண்ணீர் பிடிக்கும், ஏனம் கழுவும், பல் தேய்க்கும், குளிக்கும், துணி துவைக்கும், சாப்பிடும், மதிய தூக்கம் தூங்கும், வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கும், கடைக்கு போய் காய்கறி, உப்பு, புளி, மிளகாய் வாங்கி வரும், சமையல் பண்ணும், நிற்காமல் சூரியன் எஃப்எம் கேட்கும், சன் டிவி பார்க்கும், சிரித்து பேசிக்கொள்ளும், தலைவாரி பூச்சூடும், பவுடர் போட்டு பொட்டு வைத்து கொள்ளும், புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு சோறு எடுத்து வைக்கும், விருந்தினர் வந்தால் உபசரிக்கும், வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும், திருவிளக்கு ஏற்றும், கோயிலுக்கு செல்லும், அலங்கரித்து கொண்டு பீடி கடைக்கு போய் வரும், வாரச்சம்பளம் வாங்கும் நாளில் வெகுவாக சந்தோஷப்படும், போனஸ் போடும் காலம் பூரித்து போகும், பிள்ளைகள் படிப்புக்கு பணம் தருகிறார்கள் என்று பெருமை பேசும், லோன், பென்ஷன், பேங்க் என்றெல்லாம் கதைத்து கொண்டிருக்கும், பாலம் பாலமான பீடி இலைகளை காலையில் டப்பில் போட்டு ஊற வைக்கும், பிறகு காய போட்டு சீராக வெட்டி எடுத்து சேர்த்து வைத்து கொள்ளும், வராண்டா, திண்ணை, மரநிழல் இப்படி இடங்களில் அமர்ந்து கொள்ளும், அப்புறம் காலை நீட்டி சுவரில் சாய்ந்து கொண்டு சுற்றத் தொடங்கும். அநேகமாக கூட்டு சேர்ந்துதான் அமர்ந்திருக்கும். ஒன்றிரண்டு கோரிக்கை ஏதாவது வைத்திருக்கும். காண்பதற்கே அதிசயமான இயந்திரங்கள். இவையல்லாமல் லேபிள் ஒட்டும் இயந்திரங்கள் சிலவும் உண்டு. பண்டல் போடும் இயந்திரங்களோ விசேஷமானவை. கவிஞர் விக்ரமாதித்தன்.